हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பழம் பேரவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. தும்புப்பூ நிறைய பூத்திருக்கு. அந்த தும்புப்பூ எனக்கு கொஞ்சம் பறிச்சு கொண்டு கொடு அப்படின்னு அப்பதான் நான் ஒரு மாமி கிட்ட இந்த தும்புப்பூ மாலை எப்படி கட்டுறதுங்கிறது கத்துன்னு இருந்தேன். அதனால எனக்கு அந்த தும்புப்பூ பார்த்த உடனே இது ஒரு மாலை பண்ணிட்டு போனா என்னன்னு தோணிட்டு மனசுல. சரி, வெறுங்கையோட போக வேண்டாம், தும்புப்பூ மாலை பண்ணி எடுத்துன்னு போலாம் அப்படின்ட்டு பரிசனை வந்து கொடுத்தோம். சரி, உடனே அதுக்கு நூலெல்லாம் கிடையாது. அது வந்து அதனுடைய காம்பு இருக்கு பத்தியா, அந்த காம்பால் எப்படி இப்படி குத்தி 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 அப்படியே சுத்தின்னு வரணும். அது ஒரு மாதிரி அது பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் கத்துக்கிட்டா ஈஸி. ஆனா நூல் இல்லாத பண்றது ரொம்ப அழகா இருக்கும். பெரியவாளுக்கு நூல் போட்டாலும் பிடிக்காது, நார்ல தான் போக்கணும், நூல் கிடையாது. அதுவும் ஒரு ரீசன். சரி, நான் அந்த தும்பப்பூ உட்காந்துக்கிட்டு ஒரு மாலை கட்டுறதுன்னா கொஞ்சம் லேட் ஆகுதான் ஆகும். ஏன்னா ஒண்ணுன்னா கொத்துன்னு வரணும். தும்பப்பூ இத்தினோண்டு பூ, ஒரு மாலை கட்டணும்னா எவ்வளவு நாள் ஆகும். கட்டி முடிச்சுட்டேன் ஒன்று எடுத்துட்டு. சரி, இவர் எனக்கு வரத்துக்கு டைம் இல்லை, அதனால என் பையனை ஆட்சின்னு வந்துட்டேன். அவனுக்கு நீ லீவ் போட்டுட்டு வா நீ என்னோட கூட அப்படின்னு அவனும் நானும் போடணும். என்னோட தட்டை எடுத்துன்னு போய் வைக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருந்தது. இது ஒண்ணுமே இல்லை, அதுல வெறும் தும்பப்பூ ஒரு மாலை வச்சிருக்கேன். பெரியவா அங்க உட்காந்துட்டு இருக்கா, இதெல்லாம் இருக்கு. நாங்க 2 பேரும் வந்தோம். வந்துட்டு பெரியவா பார்த்துக்கிட்டு அந்த தும்பப்பூ தட்டை வச்சுட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு விட்டு வெளியில வந்துட்டோம். அப்புறம் பூஜையெல்லாம் நடந்தது. திரை போட்டாங்க. திரை போட்டு அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணி அதுதான் நடக்க போகிறது. அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி நாங்களும் ஸ்லோகம் சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். டக்குன்னு பீரோ திரையை திறந்தா சந்திரமௌலீஸ்வரருக்கு வந்து நடு மாலை தும்பப்பூ மாலை. உங்களோடது தும்பப்பூ மாலையை நடுவில் போட்டிருக்க, சுற்றி மற்ற மாலைகள், ரோஜாப்பூ மாலை, அது இது என்னவோ நிறைய மாலைகள் சுற்றி எல்லாம் போட்டு அந்த தும்பப்பூ மாலை பளிச்சுன்னு நடுவுல தெரியுது. அங்கேருந்தே சிரிச்சுண்டே ஒரு போட்டேன் பத்தியா அப்படின்னு அவர் வந்து கண்ணாலேயே சிரிச்சமே ஆசீர்வாதம் பண்ணுவேன். என்னோட அத்தை பையன், அத்தையோட முன்னே சொன்னேன், அத்தை பையன் ஒருத்தவங்க கோயில்பட்டில் இதுல இருந்தான்னு சொன்னேன். அவனுடைய அண்ணா வந்து பெரியவாட்ட ரொம்ப ஈடுபாடு. இவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கே போயிட்டேன். அதனால பார்க்க முடியல. ஒரு வருஷம் கேப் விட்டு பார்க்க முடியாத எங்களுக்கும் கஷ்டம், நாங்களும் கஷ்டப்படுறோம். அவரை பார்க்க முடியலன்னு அவரும் யோசனை பண்ணியிருக்காரு, வர காணோம் அப்படின்றது. இவன் வந்து என்னோட அத்தை பையன் வந்து போயிருக்காங்க அவரை பார்க்கறதுக்கு. பார்த்த உடனே, என்ன மீனாட்சி சுந்தரம் என்ன ஆச்சு,
ஒரு வருஷம் ஆச்சு அவனை பார்த்து அவள்லையும் வரவே இல்லை இங்கெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருக்கேன். பெரியவா எப்படி இருக்காது, உங்ககிட்ட ரொம்ப கோபமா இருக்காது, நீ இன்னும் போகவே இல்லையா, நீ போய் முதல்ல போய் பாரு. அப்படியே உடனே கிளம்பிட்டோம். அன்னைக்கு ராத்திரி அவர் சொன்ன உடனேயே கிளம்பி மெட்ராஸுக்கு வந்துட்டோம். மெட்ராஸுக்கு வந்து உடனே போனால் ராத்திரி 8 மணி ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, உண்மையே கிடைக்கல. போய் என்னடா இது வந்து ட்ரெயினுக்கு கிளம்புறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்து நிற்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த சமயத்துக்கு ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு அவசியமாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியது, 2 டிக்கெட் வாங்கினோம். அது வந்து நாங்கள் போக முடியல, அதனால இந்த டிக்கெட் நீங்கள் வாங்கிப்பேல அப்படின்னு கொண்டு வந்து கேட்குறாங்க. கேட்டோம்னா ஐயோ அப்படின்னு அப்படியே அது எவ்வளவு என்ன இதுன்னு கேட்கல, பணத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்தோம், டிக்கெட்டை வாங்கிட்டு உடனே ட்ரெயின் கிளம்பிட்டோம். ட்ரெயின் ஏறி உட்காந்துட்டோம். பெரியவா கையில் கொடுக்கறதுக்கு ஒரு பழம் கூட எடுத்து வாங்கிட்டு போகாத போகிறோம் பாரு. இப்படி நினச்சேன்டி. அவசரப்பட்டு எந்த காரியமும் முடியாத போயிடுறதே கடைசியில் அப்படின்னு நினச்சிங்க. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ட்ரெயின்குள்ளேயே கூட நிறைய பழம் எடுத்துட்டு வித்துண்டு வர. ஆரஞ்சு, ஆப்பிள் 2 பழமும் இருக்கு. சரி பெரியவா ஆரஞ்சு தான் சாப்பிடுவேன், ஆரஞ்சு 1/2 டசன் ஆரஞ்சு வாங்கிட்டோம். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்களோ அது பெரியவா உங்களுக்கு, அவர் நினைப்புல நீங்க இருக்க. ஆமா, அதனால உங்களுக்கு எல்லாமே அப்படி நடக்கிறது. நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது. ராத்திரி 8 மணி அப்போ அந்த பெரியவா எங்க தேங்கிருக்கோ அந்த ஸ்டேஷன் குல்பர்கால போய் இறங்கினோம். இறங்கின உடனே மணி 8 பெரியவா இங்க இல்லை, மகாகாவ்னு பக்கத்துல இன்னொரு இடம் இருக்கு, அங்க போயிருக்கா அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போனோம். எல்லாம் கிட்ட தான் இருந்தா கூட ராத்திரி வேலை. நாங்கள்லாம் போகாத இடங்கள் எப்படியோ போயிட்டோம். போன உடனே என்ன பேச்சு குரல் கேட்கறது, யார் வந்திருக்கா அப்படின்னு அங்கேருந்து கேட்டார். அப்படின்னா இந்த மாதிரி மீனாட்சி சுந்தரம் வந்திருக்க, ஹெட் மாஸ்டர். அப்படியா, வர சொல்லு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு இந்த பழத்தை பெரியவா பாதத்தில் வச்சுட்டு, பெரியவா மன்னிச்சுக்கணும், ரொம்ப நாள் ஆகிடுச்சு, பார்க்க முடியாத போயிடுச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணுறோம். உடனே எல்லாரும் சுற்றி இப்போ எங்கே இருக்கேன், கோயில்பட்டியில் இருக்கேன் நான். செய்யூர்னு பக்கத்தில் ஒரு ஊர், அந்த ஊரில் ஹெட் மாஸ்டராக இருக்கேன், கோயில்பட்டியில் இருக்கேன். கோயில்பட்டிலையா, அங்கே பக்கத்துலேயே கரிவலம் வந்த நல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே போனியோ? இல்லை நான் போனதே இல்லை. போ, அங்கே போ, அது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஊர். அது பிரம்மா பிரதர்ஷனம் பண்ணி அங்கே வந்து நமஸ்காரம் பண்ணி சிவனுக்கு பண்ணின ஊர் அது. அதனால ரொம்ப முக்கியமான இடம், பார்க்க வேண்டியது, அங்கே போயிட்டு வா. அப்புறம் இன்னொன்று, அங்கே அம்மன் சந்நிதியில் மேலே ஒரு சக்கரம் இருக்கு மேலே, அதை பாரு, அது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு. யாரு சொல்லுவா இதெல்லாம், போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணார். இப்போ ரொம்ப திருப்தி. நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா சொல்லிட்டான்னு உடனே அடுத்த நிமிஷமே அதை மாதிரி பண்ணினோம். போனால் விட்டு போயிட்டு அந்த பிரதர்ஷனம் பண்ணிட்டு அதை வந்து பிரம்மா வந்து சுத்துறானா. பிரம்மா வந்து பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்து அந்த கோவிலில் தபஸ் பண்ணின இடம், ஏதோ முக்கியமான இது நடந்திருக்குங்க, அதனால அது பார்க்கணும். இது ஒரு இன்சிடென்ட். பிரத்யட்சமா அவர் அங்கங்க உங்களுக்கு இது பண்ணிருக்கிறது தெரியறது. ஆமா, நிறையமா இல்லை என்னோட லைஃப்ல அவர் அது இல்லை. நான் அங்க போனப்போ, வீட்டுக்கு போனப்போ நினைச்சு, ஐயோ இது சொல்லாத போயிட்டுமே, அது சொல்லாத போயிட்டுமே மனசை உறுத்தும் என்னமே எனக்கு. ஏன்னா அது அவ்வளவு சொல்லியிருக்கேன், அவ்வளவு பேசியிருக்கோம். அவரோட கூட போகாத நேரம் கிடையாது. நாங்க எங்க போனாலும் அவரோட கூட போயிட்டு கடைசியில அவர் கேட்கவே கேட்டார், இன்னைக்கு எங்க போனாலும் கூட வந்துட்டு உன்னோட குடும்பத்தை யாரு கழிச்சுக்கிறா, பெரியவா இருக்குச்சு, எங்களுக்கு என்ன கவலை. நீங்க நிறைய வாட்டி பெரியவாளை போய் சந்திச்சிருக்கேள், பார்த்திருக்கேள், அந்த அனுபவம் இருக்கு. பெரியவா வந்து உங்களை ஞாபகம் வச்சுண்டு வந்து உங்களை யார்கிட்டயான வந்து விசாரிச்சிருக்காளா, அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா?
பெரியவா எங்க இருந்தாலும் நாங்க போய் போய் பார்ப்போம். ம். பெரியவா இருக்கிற இடத்துக்கு பெரியவா எங்க இருக்காங்க தெரியும். இந்த சுத்தி வட்டத்துல ஒரு 20-25 கிலோமீட்டருக்குள்ள எங்க இருந்தாலும் போய் பார்க்காது இருக்கவே மாட்டோம், போயிடுவோம். ம். அன்னைக்கு பௌர்ணமி. சரி. பௌர்ணமி தான் பெரியவா வந்து ஜடையெல்லாம் ரிமூவ் பண்ணுவா. ம். வனம் பண்றதுன்னு பேர் இதுக்கு. ஆஹா. அது வந்து பௌர்ணமி தான் பண்ணுவா. அதனால அன்னைக்கு வபனம் பண்றது. அப்போ பெரியவாளுக்கு நம்ம புது பெரியவா இருக்காரு, அவர் பீடத்துக்கு வந்த டைம் அது. அதனால அவர் சின்ன பையன் வெள்ளை விளையேன்னு இருப்பார் பார்க்கறதுக்கு. நான் பார்த்துருக்கேன். அவருக்கு மட்டும் சின்ன பையனா இருப்பார். பெரியவா வந்து நதிக்கரைக்கு போயிருக்கா, இன்னைக்கு அவளுக்கு வபனம் பண்றது. அதனால அவ வர டைம் தான் அப்படின்னா அவர் வர்றது நம்ம போயிடலாம் அங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கிடுகிடுன்னு அங்கே போயிட்டோம். அவர் ஸ்நானம் பண்ணிட்டு அவர் வந்து 2-3 பேரும் இதுலேருந்து மேலே ஏன்னு வராங்க. அப்போ நான் என்கிட்ட எப்பவுமே அந்த ஹேண்ட்பேக்கில் ஒரு பாட்டிலில் ஹாரதி கரைச்சி வச்சுருப்பேன், ஒரு பேக்கெட்டில் கற்பூரம் வச்சுருப்பேன், நீர்பொட்டி வச்சுருப்பேன். இதெல்லாம் எப்பவும் செட்டில் இருக்கும். அதனால அவள் அங்கே வரான்னு தெரிஞ்ச உடனே தட்டை எடுத்து அதில் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு அவள் 3 பேருக்கும் ஆர்த்தி எடுத்து. யாருமே கிடையாது. அதான் அப்பெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கோங்கிற அந்த புத்தியும் இல்லை, யாரும் சொல்றவாளும் இல்லை. நம்ம கிட்ட அப்ப செல்லாம் தெரியல. அதெல்லாம் இப்ப இன்னும் 3 நாள் அது போட்டோ எடுத்து பிரஸ் பண்ணி காமிக்கிறாங்க. அந்த டைம்ல இருந்தது நாங்க 2 பேர், அவ 3 பேர், அவ்வளவுதான். வேற யாரும் இல்லவும் இல்லை. உடனே அது பட்டு அந்த இடத்துல சூரிய உதயம் வருது. இங்க வந்து 3 பேரும் அதை பார்த்து ஒரே அதுக்கு 3 பேருக்கும் சேர்த்து ஹாரத்தி எடுத்து பட்டு பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். கரெக்டா வந்து பண்றா பாத்தியா அவர் மனசுக்குள்ள. எனக்கு அது கிடைச்சதேன்னு எனக்கு சந்தோஷம். இது கிடைக்கவே கிடைக்காது யாருக்குமே. ரொம்ப நல்லா இருக்கு. 3 பேரும் சேர்த்து பாக்குறதுங்கிறதே விசேஷம். அதுவும் வபனம் முடிஞ்சு அவளுக்கு ஹாரத்தி எடுக்கிறதுங்கிறது வந்து இமேஜினே பண்ண முடியாது. இது புதுசா இருக்கு நீங்க சொல்றது. நாங்களே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். அந்த தெய்வத்துக்கு நம்ம வந்து எடுத்து ஹாரத்தி எடுத்து பண்றோம்னாக்கா அது பாக்கியம். அது நம்ம கொடுத்து வச்சிருந்தாதான் கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. மகிஷாசுரமர்தினி விக்கிரகம் கிடைச்ச அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. திருத்தணி பக்கத்துல மத்தூர்னு ஒரு ஊரு. அந்த ஊருக்கு எங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டோம். சரின்னு அங்க போனோம். அங்க போன வருஷம் அப்போ என்ன ஆயிருக்குன்னாக்க ரயில்வேல வந்து திருத்தணி டு திருப்பதி செகண்ட் லைன் போட்டாங்க. ட்ரெயினுக்கு செகண்ட் லைன். ஒரே ட்ரெயின்ல ஒரே லைன்ல போனா கஷ்டமா இருக்குங்கிறது. இப்படி ஒரு லைன் வரும், அப்படி ஒரு லைன் வரும், 2 லைன் போட்டாங்க. அந்த செகண்ட் லைன் போடுறச்சே கடப்பாரியால குத்துருச்சு. டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. என்ன ஒரு சத்தம் கேட்கறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையும் தள்ளிட்டு பார்த்தாங்க. பார்த்தா நீளமா ஒரு 6 அடி 7 அடி கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஒரு அம்மன், பெரிய அம்மன். அது வந்து அப்புறம் நோண்டி அதை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அது வந்து ஒன்றும் பின்னமே ஆகலை, நல்லபடியா இருந்தது. சரி அதை வந்துட்டு ஏதோ அம்மன்ரா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நல்லபடியா வச்சுட்டு மேலே ஒரு கூரையை போட்டு வச்சுட்டாங்க. அவ்வளோதான். அந்த டைமுக்கு தான் எங்களை வந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தாங்க. ஸ்கூல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணினோன்னு நாங்கள் வந்து இப்படி பார்த்தோன்னு வச்சு இவருடைய குணம் என்னன்னாக்க சின்ன ஊருக்கு தான் போடுவாங்க. போட்டாக்க அந்த ஊர்ல கோவில் இருக்கான்னு பார்ப்பேன் ஃபர்ஸ்ட். கோவில் இல்லைன்னாக்க எங்க சாமி என்ன சில கோவில் இருக்கும், ஆனா ஒரே செடி முளைச்சி இருக்கும், சாமி எங்கேயோ இருக்கும், அப்படி இருக்கும். கோவிலே பாழடைஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி கோவில் எல்லாம் இவர் நிறைய கிளீன் பண்ண சொல்லி வெளியிலேருந்து ஆள் இல்லை, தன்னுடைய பசங்க ஸ்டூடெண்ட்ஸையே விடுவார். இன்னைக்கு இந்த ஃபார்ம் போகணும், அதை கிளீன் பண்ணிட்டு வரணும் இன்னும் அப்படின்னு ஒரு பசங்களுக்கே விட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ண சொல்லி அதை மாதிரிலாம் பண்ணுவேன். அப்படி பண்ணுறோம். இப்போது இந்த மகிஷாசுரமர்தினியை கூரை போட்டு வச்சுருந்தாங்களே, இவர் போன உடனே அதை பார்த்தேன். இப்போ எவ்வளோ நல்ல கிரகம் இதை வந்து இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஒரு கோவில் கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உடனே பேப்பரில் அதில் இதில் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டு. பரணிதரன் அவன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம்
இது பண்ணி இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குது, அது கோவில் கட்டணும் அப்படின்னு எல்லாருக்கும் பண்ணோம். எல்லாம் அங்கேருந்து இங்கேருந்து நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அழகாக ஒரு கோவில் கட்டி அந்த இடத்துல பட்டி முடிச்சிட்டாங்க. அந்த டைமில் பெரியவா வந்து வந்துட்டுருக்காரு. சரி பெரியவா வந்திருக்கலாம், நம்மளும் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நாங்கள் அந்த அப்போது நாங்கள் அங்கே எச்சமாக தான் இருக்கோம். பெரியவா வந்திருக்காங்கிறது விஷயம் அப்போ தான் புரிஞ்சுடுது. அப்போது பெரியவா கிட்ட சொல்கிறோம், இந்த மாதிரி கோவில் இந்த மாதிரி கட்டி அங்கே வச்சுருக்கோம், பெரியவா வந்து தரிசனம் பண்ணாங்க. அப்புறம் எங்கள் கூடவே வந்து அங்கே வந்து கற்பூரத்தை ஒரு தட்டில் ஒரு பெரிய கற்பூரத்தை வச்சு அதை ஏற்றிண்டு அந்த கற்பூரத்தை பாதத்திலேருந்து அப்படியே மேலே தூக்கின்னு வந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லிக்கிண்டே அப்படியே காமிச்சின்னு வந்துட்டு ஒரு மேல் வரைக்கும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரியவா அதை பார்த்துட்டு எப்படி எல்லாம் அம்பாள் இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஒரு அவயவமும் அப்படி இருக்கு. அதை பார்த்து ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஆகுது, இதை நல்லா இது பண்ணுங்க, உங்க ஊர் ரொம்ப க்ஷேமமா வரும். இப்ப அந்த ஊர் எப்படி இருக்கு, அதுக்கு நேர அவருக்கு அந்த கோவிலுக்கு நேர ஏத்தாப்புல ஒரு வேப்பலை மரம், அந்த வேப்பலையில ஒரு வேப்பலை எடுத்து வாயில போட்டுண்டா திதிக்கும், கசக்காது. அது ஒரு மாதிரி வேப்பலை தின்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு செடி அது. அந்த மாதிரி பெரியவா அந்த இடத்துல வந்து தங்கி பார்த்துட்டு போனோன்னு எங்களுக்கெல்லாம் பரம சந்தோஷம். அதுக்கப்புறம் இப்போ பெரிய கோவிலாக கட்டிட்டாங்க. அதை கோவிலாக கட்டி அழகா இப்போ வந்து இந்த விளக்கு பூஜை அந்த எல்லாம் நடக்கிறது நிறைய. வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி அம்பாள் நாள்லாம் வச்சு விட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் வராங்க. குத்து விளக்கு பூஜை இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய நடக்கிறது. பெரிய விஷயம். அவருக்கு மனசுல நீங்க எப்பவுமே ஞாபகத்துல இருக்கேங்கிறத இன்னைக்கும் இருக்காரு. இன்னைக்கும் அதனாலதான் இந்த படத்தை தூக்கினதே. இந்த படத்துல நான் இருக்கேங்கிறார் பாருங்க. இந்த படம் எனக்கு பெரியவா ராத்திரி படுத்துக்கிறச்சையும் பெரியவாளை பார்த்துட்டு தான் படுத்துப்பேன். ஏந்திரச்சையும் அவர் என் கண்ணு முன்னாடி இருக்கணும். ஒரு தடவை என்ன ஆச்சு, இந்த மாதிரி எல்லாம் பார்த்துன்னு வச்சு காஞ்சிபுரத்தில் பெரியவா இருந்தேன். அப்போ பெரியவாட்ட போனோம். பெரியவாட்டு எனக்கு ஒன்று கேட்கணும் பெரியவா கிட்ட. கேளு, எல்லாம் பண்ணிட்டு வரும். பெரியவாளுடைய பாதுகை கொடுத்தாக்க நான் அதை வச்சு பூஜை பண்ணலான்னு நினச்சின்னு இருக்கேன். சந்தோஷம் தரமாட்டேன். உனக்கு எப்போ பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வா, நேரில் வா, வந்து நிறைய பார்த்துட்டு போ, பாதுகையெல்லாம் கிடையாது அப்படின்னு விட்டு பாதுகைலாம் தரமாட்டேன் அவனு அப்படின்ட்டு பாரு தந்துட்டேன்னா நான் அங்கேயே உட்காந்துட்டு வரமாட்டேங்க அப்படின்ட்டுங்கிற எண்ணத்தை அவர் வச்சு தரமாட்டேன் அப்படின்ட்டு. சரின்னு என்னடா இப்படி சொல்லிட்டேன். சரி பெரியவா சொல்லிட்டேன்னா நான் அப்புறம் அது கிட்டக்கே போக மாட்டேன். அது மாதிரி சரின்னு விட்டுட்டேன். இது முடிஞ்சதும் என்னோட அத்தை பொண்ணு, அதாவது இவருடைய நடராஜன் சொன்னேன் இல்லையா செம்பாலால இருந்தேன், அவருடைய அக்கா கொஞ்சம் ஈடுபாடு உண்டு பெரியவா கிட்ட. அதனால பெரியவா கிட்ட அவ பாதுகை வாங்கி பூஜை பண்ணி இருந்திருக்கா. சரி, அவ என்ன பண்ணிட்டா, இந்த இதுல வந்து நம்ம இதுல வந்து பூனா தான் பெரியவா கிட்ட ரொம்ப இதுவா இருக்க மரியாதை. அதனால என்னோட இந்த பாதுகை வந்து பூனா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அவகிட்ட. அவ லாஸ்ட் ஸ்டேஜ்ல அதே மாதிரி அந்த பாதுகையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. பாதுகை வந்தது ஒரு பக்கம் சந்தோஷம். ஆனா பெரியவா கொடுக்க மாட்டேன், அது ஒரு மனசுல குத்துறது. ஐயோ பெரியவா சொல்லியிருக்கான் வாங்கக்கூடாது அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னடா பண்றதுன்னு யோசனை பண்ணியிருந்தேன். என்னுடைய மாமா பையன் மொத்தம் பெரியவா கிட்ட ஈடுபாடு. அதாவது பெரியவாக்கு வந்து அவன் இன்ஜினியர். அவன் இந்த ஒரிக்கைன்னு பெரியவா கேள்விப்பட்டிருக்கேன், அந்த ஒரிக்கை கட்டுறதான் இன்ஜினியர். அவன் தான் அதுல மெயினா நின்று அதெல்லாம் பண்ணினான். அதனால அவனுக்கு பேர் என்ன? ராமரத்னம். இன்ஜினியர் அவன், ராமரத்னம்னு பேரு. அவன் வந்து என்னோட மாமா பையன் தான் அவன். சரி அவன்கிட்ட கொடுத்துட்டாக்க அவன் பூஜை பண்ணுவோம் அப்படின்னு என் மனசுல ஒரு இது வந்தது. சரின்ட்டு உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஃபோன் பண்ண உடனே உடனே ஸ்நானம் பண்ணிட்டு, நான் சொன்ன சாயங்காலம் சொல்லியிருக்கேன், உடனே ஸ்நானம் பண்ணி பஞ்சகச்சம் கட்டிட்டு ஒரு சாம்பாளத்தை எடுத்துக்கிண்டு பலகை எடுத்துக்கிண்டு காரில் வந்துட்டோம்.
வந்த உடனே பெரியவா இந்த மாதிரி பெரியவா வந்து பாதிக்கு கொடுத்தப்ப அவள் எனக்கு ஒன்று வந்திருக்குப்பா, என்னை பெரியவா வந்து நேரில் பாரு, பூஜையெல்லாம் வேண்டாம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் எனக்கு இந்த பாதகையை நீ எடுத்து போய் பூஜை பண்ணு. ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. உடையே நமஸ்காரம் பண்ணினா பாருங்க தூக்கி தலைமையில் வச்சுட்டு போயிட்டான். நிஜமாவே இது வந்து கிடைக்குங்கிறத நான் வந்து நினைக்கவே இல்லை. இனிமேல் நான் உன்னோட குடும்பத்தை கவனிச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணேன். கடைசி வரைக்கும் அவரோட இதில் எதுவுமே கிடையாது. அவருடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்னால தான் இவ்வளோ தூரம் நான் இருக்கேன். இந்த மாதிரி நான் சொல்ல போறேன்னு நான் நினைக்கவே இல்லை. அது சொல்ற வைக்கிறது கூட அவர் தான் பண்ணியிருக்கார். கண்டிப்பா கண்டிப்பா. நானும் அவரும் போனோம். ஒன்றும் இவர் வந்து அந்த மடத்தில் இருக்கிற சிப்பந்திக்கிட்ட பெரியவாட்ட சொல்கிற மாதிரியே அவர்கிட்ட பேசியிருந்தார் அந்த மாதிரி விஷயங்கள்ட்டு. சரி இங்கே இருந்துச்சு நம்ம வந்து பெரியவா இதுவாகி அதிஷ்டானத்தில் போய் எப்போ போனாலும் ஒரு சாசனம் விஷ்ணு சாசனத்தை அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நான் வர வழக்கம் எப்போவுமே. அந்த மாதிரி அங்கே போயிட்டு இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு, நம்ம போய் அங்கே போடலான்ட்டு பெரியவாட்ட போய் நின்று அந்த எல்லாம் மூடி இருக்கு ஃபுல்லாக, ஒரே ஒரு இது திறந்துருக்கு அவ்வளோதான். அதுக்கிட்ட நின்றுக்கிண்டு நேராக அந்த அதிஷ்டானத்தை பார்த்துக்கிண்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லி முடிச்சு. ஒத்துருமே கிடையாது, யாருமே கிடையாது. பரவாயில்ல பெரியவா இருக்க நான் இருக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 மணி 12 1 மணி மத்தியானம் சொல்லி முடிச்சுட்டு கையை இந்த கண்ணை திறக்கிறேன். அந்த பெரியவாளுடைய சமாதி இருக்கே அதுக்கு பின்னாடியிலேருந்து ஒருத்தர் ஏந்து வர்றார். ஏந்து வந்து பெரியவா பாதத்துலேருந்து இவ்வளோ புஷ்பத்தை எடுத்துன்னு வந்து என் கையில் வந்து கொடுத்தேன். எனக்கு ஒரே ஆச்சரியம், இவர் இத்தனை நேரம் எங்கே இருந்தாரு, இவர் பார்க்கவே இல்லையே இவரை, வந்ததுலேருந்து பார்க்குறேன் அப்படின்னு மனசுல நினைச்சு. ஒன்றுக்கு அவர்கிட்ட கேட்கல, மனசுல நினைச்சு யாருமே இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கோம். பெரியவா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவரை பார்த்து புஷ்பம் வேற கொடுத்தாரு கையில, புஷ்பம் வேற கொடுத்துட்டு நீ போயிட்டு வா, நீ ஒன்றும் கவலைப்படாது, என் மனசுல 1000 கவலை வச்சுன்னு போறேன். பெரியவா எந்த வீட்டுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, வெறி கஷ்டம் வந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னாலும் சரி, எதுவானாலும் சரி, முதல்ல அவன்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வருவேன். அந்த மாதிரி பண்ற வழம் இது வந்து நான் யாரும் இல்லைன்னு வந்திருக்கேன், இப்படி எனக்கு கை நிறைய புஷ்பத்தை கொடுத்து அனுப்புறேன்ட்டு இன்னும் ஒரே அழுகை எனக்கு. இது ஒரு இன்சிடென்ட். இது அம்மா அவர் இருக்கிற அதிஷ்டானத்துல காதுல போய் சொல்லுவாள, நீங்க ஏதான் ஒண்ணு கோரிக்கை ஏதான் வைக்கணும்னா அவள்கிட்ட சொன்னேன்னா காதுல கொண்டு போய் பெரியவா இவ வந்திருக்கா, இவாளுக்கு இந்த இது இருக்கு, நீங்க நிவர்த்தி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அது நிஜமாவே பெரியவா அங்க இருக்கிறதுனால தானே. அதனால நீங்க அங்க வேண்டின்னு இருக்கும் போது அவர் உடனே அனுப்பிச்சுட்டாரு ஒருத்தர். ஆமா, பின்னாடியில யார் இருக்க ஒத்துருமே கிடையாது. அங்க பின்னாடியில இருந்து ஒருத்தர் திடீர்னு கிளம்பி எனக்கு இவ்வளவு புஷ்பத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் பெரியவாளையே கொடுக்குறான்னு நினைச்சிருந்தேன். அந்த மாதிரி அப்படி ஒரு மனசுல ஒரு கையில வேற இவ்வளவு புஷ்பம், பெரியவா பாதத்திலேருந்து எடுத்துன்னு வந்த புஷ்பம் எடுத்துன்னு வந்து இவ்வளவு புஷ்பத்தை கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப திருப்தியா இருந்தது. இந்த மாதிரி எல்லாத்தையும் விட எனக்கு திருப்தி இந்த மாதிரி நான் உங்ககிட்ட நான் பேச முடியாதுன்னு என்ன வச்சு இல்ல. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாக்கியம். இன்னைக்கு வந்து நிஜமாவே எபிசோட் நான் ரொம்ப ரசிச்சேன். ஒவ்வொரு எபிசோடும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒருத்தர் பண்ணிருக்கா, எல்லாரையும் நான் இது பண்ணிருக்கேன். ஆனா ரொம்ப உங்களத வந்து ரொம்ப ரசிச்சு கேட்டேன் நான். ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அவ்வளவு அருமையா இருந்தது. நீங்க சொன்ன விதம் என்னால வந்து அந்த இடத்துக்கே நான் போய் அதுல வந்து அனுபவப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அவ்வளவு தூரம் நான் பேச போறேனான்னு எனக்கே தெரியலமா. அதான் நீங்க முதல்ல அவ்வளவு பயந்தே, ஆனா ரொம்ப நல்லா இருந்தது, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. நீங்க சொன்ன விதம் எல்லாமே பிரமாதமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எனக்கே இந்த இது ரொம்ப பிடிச்சது. இந்த எபிசோட் வந்து எவ்வளவு நல்லா இருக்கு. பெரியவாள் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்துட்டேன் நீங்க. சும்மாவே எனக்கே இந்த பெரியவாளோட கூட இந்த பழைய ஞாபகம் எல்லாம் வருது அப்படியே மனசுல. சும்மா இன்னைக்கு ராத்திரி என்ன அப்படியே எடுத்துன்னு போயிடணும் அப்படின்னு தோன்றது. இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில நீங்க இவ்வளவு அழகா உங்களோட அனுபவங்களை அவ்வளவு அழகா பகிர்ந்துட்டேன். நிறைய புதுசா கேள்விப்பட்டேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க வியூவர்ஸ் சார்பாகவும் சங்கரா டிவி சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. ரொம்ப சந்தோஷம்.
நேயர்களே, இன்றைக்கு திருமதி புவனேஸ்வரி மீனாட்சி சுந்தரம் அவர்களின் உரையாடலை நீங்கள் ரசித்திருப்பீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் புதிய அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.